I'm not just a stand-up comedian. Okay. I'm also kind of an artist. The pencil sketch, watercolor painting, digital art. அதெல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணுவேன். ஒருத்தம் அதிகமா இருந்தாலும் அப்லோட் பண்ணுவேன். நான் ஆர்டிஸ்ட், நீங்க நம்பலனா do check out my page tintin_bros WS at the end. Yeah. செக் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து 100 followers But the weirdest thing is, இவ்வளவு வருஷத்துல ஒரு வாட்டி கூட எனக்கு என் மூஞ்சி வரையணும்னு தோணல. ஏன் யோசிச்சு பார்க்கும்போது இந்த பெரிய பயம் என்னன்னா, what if nobody recognizes me in my work? எனக்கு ஜென்யூனா அந்த பயம் இருந்துச்சு. Because recently I drew Dwayne the Rock Johnson. எத்தனை பேர் தெரியும் Dwayne the Rock Johnson? நான் டிராயிங் கூட எதுவுமே கொண்டு வரேன். இது ஏன் ஜோக்கு சரியா? யாரு Dwayne the Rock Johnson? இத பாத்துட்டு வரேன். மொட்டராஜன் சூப்பரா Like, it doesn't stop there, okay? Because every time I post a drawing, I'm not sure to become on the run. Because later I do. மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி. மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி. அது கூட பரவாயில்ல. சரவண சுரசுன்றார் பிரச்சனையே. நான் இல்லை கேட்கிறேன், இந்த டிராயிங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி சரி, ஓகே, சூரியவம்சம் சரத்குமார்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல அவர் எங்கடா இந்த மாதிரி கிளீன் செய்யலாம், ஏன்னா அன்கட் வெர்ஷன் எதனா மிஸ் பண்றது எனக்கு சத்தியமா தெரியல. பட் as a personாவும் சரி, as an artistாவும் சரி, நான் வாழ்க்கையை எங்க வெறுத்தேன்னா இந்த ஒரு டிராயிங்க வரைஞ்சதுக்கு அப்புறம். and I ended up not posting it. நான் ஏன் சொல்றேன், ஒரு நாள் இந்த டிராயிங் ஆசாசியா வரைஞ்சு வண்ணங்களெல்லாம் தூக்கி விட்டு எங்க அம்மா கிட்ட எடுத்து போய் காமிச்சு. அவங்க அதை பார்த்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, டே சாய், உன் மூஞ்சி நேர்ல பாக்குறத விட டிராயிங் அழகா. நான் வரைஞ்சது மதன் கௌரி. நேர்லயும் சரி வீட்லயும் அப்படி டீகோட் பண்ணான்னு பார்த்தா காசு கொடுத்து வரையறீங்களா சில கஸ்டமர்ஸ் வருவான். எந்த சைக்கோனே தெரியாது. I do understand not all customers are bad. For example, there are some very good customers also. You guys, potential customers, sweet fellows. But நான் கமிஷன் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணதா I needed some pocket money. உங்க வீட்ல பாக்கெட் மணி கேட்டா கொடுத்துருக்காங்க. யாரா சொல்ல பையில இருக்கு பையில. ஏன்னா நான்லாம் என் வீட்டுல போய் காசு கேட்டேன்னா பாக்கெட் மணி காசு உங்க அப்பா நான் கொடுப்பா அப்படின்னு அப்பாவே கேட்பாங்க. அதனாலதான் கமிஷன் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணி. பட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா, வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே லூசு மூட்டை மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் எவர் கஸ்டமர் வந்து ஒரு பொண்ணு சரிங்களா, அதனால லூசு மூட்டை. இப்போ ஒரு தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட் டிராயிங் என்ன எப்படி கேட்கும், வரைஞ்சி தரீங்களா, இல்ல வரைஞ்சி தருவீங்களா, இல்ல வரைஞ்சி தர முடியுமா? ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அவன் அனுப்புன ஃபர்ஸ்ட் மெசேஜ் இன்னும் ஊர்ல இருந்தான்னு தெரியல. அனுப்புன ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் செம டவுட் ஆயிடுச்சு. எனக்கு திட்டுறாங்களா இல்ல தர சொல்லி கேட்கறாங்களா, இல்லங்க புரியல அப்படின்னு அனுப்புனோடனே உங்களுக்கு யாரா வரையணுமான்னு கேட்டோடனே அவங்களே வரையணும். So I told her, send me 2 or 3 photos for reference. I will let you know when I start the drawing. She replied, அதெல்லாம் முடியாது. இவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னா, இந்த காசு கொடுத்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லைக் கிஃப்ட் பண்றதுக்கு வருவாங்க கப்புள்ஸ். அவன் கிட்ட கேக்குறேன், ப்ரோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் வரைஞ்சிதாங்க ப்ரோன்றான். சரி ப்ரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ அனுப்புனா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ உனக்கு எதுக்குடா அப்படின்னு. இல்லங்க நான் இந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், சரிங்களா எங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒரு மனுஷன் எப்படிங்க வரையிறது அப்படின்னா, இல்ல ஐ மென்ட் யூ செக் அவுட் மை இன்ஸ்டா ப்ரொஃபைல் அண்ட் செலக்ட் எனி குட் பிக்ஸ் தட் யூ லைக் அப்படின்னா. குட் பிக்ஸ் தட் ஐ லைக். இட் வாஸ் a strange request. சரின்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட் போய் பார்த்தா பிரைவேட்ல இருந்துச்சு. ஏன்னா அக்கௌண்ட் பிரைவேட்ல இருக்கு அப்படின்னா, சோ வாட் சென்ட் மீ ஃபாலோ ரிக்வெஸ்ட் அப்படின்னா, காசுக்காக இந்த கர்மம். சரின்னு சொல்லிட்டு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது அந்த அக்கௌண்ட் பிரைவேட்ல இருந்தது. அப்ப பப்ளிக் பண்ற ஒரு சேவை கேவலமா இருந்துச்சு. கேவலம். By the way, I am not talking about her appearance, okay? No, I would never do that. Because
I could not find her appearance. ஏன்னா நீங்க ஒரு போட்டோல ஃபில்டர் இருந்து பாத்துருப்பீங்க, ஒரு ஃபில்டர்ல போட்டோ எடுத்து கூட பாத்துருக்கேன். ஆனா ஃபில்டர்ஸ் அக்கௌண்ட் அடுத்து அன்னைக்கு நான் பார்த்தேன். இஷ்டத்துக்கு பிங்க், ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன், காதுல இருந்து நாக்கு வெளியே வருது, வாயில இருந்து புகை வருது. என்னடா வசதி இருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஒரு வழியா போட்டோ கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு மட்டும் ஃபில்டர் பண்ண மறட்டாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போட்டு டிராயிங்கோட ரேட்டை சொன்னேன். A3 size pencil drawing 750 rupees with the frame. She immediately sent a voice note. நான் நினைச்சேன் மெரினால போய் ஒருத்தங்கிட்ட 400 ரூபாய்க்கு டிராயிங் எடுத்து வாங்கியிருந்தேன். என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்றது. It was my first customer. And அவங்க சொன்னது சென்சிபிளா இருந்துச்சு. So I told her, oh சரிங்க. I still don't understand what part of oh சரிங்க was offensive, okay. And I don't know if any one of you here would send this particular message to some stranger just because they told you oh சரிங்க. Because she immediately sent me, காசு கம்மி பண்ணுவோன்னு பார்த்தா ஓரா சீன் போடுற மயிறு, அது மட்டும் வாய்ஸ் நோட்ல வந்து. எனக்கு என்ன புரியல, அவங்க என்ன மயிறு திட்டத்துக்கு நான் சாரி கேட்டேன். ஐயா சாரிங்க நீங்க என்ன மயிறு திட்டீங்க, கோச்சிக்காதீங்க, நான் வேணா 100 ரூபாய் கூட கம்மி பண்றேன். ஷிடோல் யா ஓகே 200 ரூபாய் கம்மி பண்ணு. சரி வர கொஞ்சம் காசு எதுக்கு வேணா சொல்ல, நானும் வந்து ஒரு வாரம் உட்காந்து நல்லா வருத்தி போட்டோ எடுத்து ஓகேவான்னு கேட்காம போகல அனுப்பேன். ஷீ ரிப்ளை 1 year later டிராயிங் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா வாய் நல்லா இல்லை. அதோட நிறுத்தம், ஏதாவது வாய் நல்லா இருக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வரைஞ்சிட்டான். அப்ப வேணா நான் காசு தரேன், டக்குன்னு ஓகே சொல்றேன். ஏன்னா பாக்கெட் மணி காசு உங்க அப்பா நான் கொடுப்பான் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நானே கேட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து டைட்டானிக் படம் பார்த்து கொஞ்சம் வரையறது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 நாள்லயே அவங்க வரைஞ்ச இந்த போட்டோ எடுத்தாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இந்த வாட்டி டிராயிங் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க, ஆனா வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இல்லங்க ஏங்க வேண்டாம், தெரியாம கேட்டேன், தெரியாம கேட்டேன். இல்ல நல்லா வரைஞ்சிருக்கீங்க, வாயெல்லாம் அழகா இருக்கு, காது நல்லா இல்ல, மூக்குல இருக்கிற ஓட்டை பிடிக்கல. மூக்குல ஓட்டை இருக்கதானே நான் செய்வோம். இல்ல புரியல, நான் ஒன்னும் ராஜமௌலி ஸ்கேம் ஒண்ணுலாம் இல்ல சரிங்களா, போட்டோல எப்படி இருக்கும் அப்படிதான் நல்லா வரைய முடியும் அப்படின்னு என்னால அந்த கஸ்டமர் கிட்ட மெசேஜ் எல்லாம் அனுப்ப முடியாது. சோ ஐ சென்ட் ஓ சரிங்க. அதுக்குதான் இன்னும் டென்ஷன் ஆனாங்க. But I hope you understand my frustration as an artist. அந்த டிராயிங் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு எனக்கு தான். அன்னைக்கு வந்து வாய் நல்லா இல்லைங்கிறா, காது நல்லா இல்லைங்கிறா, மூக்குல இருக்க ஓட்ட பிடிக்கலன்றா. டிராயிங் நல்லா இல்லைன்னு சொல்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. சரி, I'm open to criticisms. I'm a school artist. பட் எனக்கு என்ன வைத்தறிச்சலா இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுதான் மறுபடியும் போட்டோ எடுத்தேன். அதே ஃபில்டரை மாத்தி என் வாழ்க்கை எப்படியே போயிருக்கும் தோணுது. டிராயிங் ஏன்னா கஸ்டமர் அவங்க கிட்ட போயிட்டு நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன், முடிஞ்சா ஷோக்கு வாங்கன்றேன். இந்த பக்கம் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவா, ஏ கைஸ் டிராயிங் கமிஷன் ஆர்ட் சொல்லி அதை ப்ரொமோட். என் ஆர்ட் ஒர்க் பார்த்த எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாய் உனக்கு ஏன் சாய் ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, யூ டிசர்வ் மோர் சாய், யூ டிசர்வ் மோர் ஃபாலோவர்ஸ், யூ ஆர் சச் an underrated artist சாய்ன்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். After the show, check out my page Tintin_Cross. If at all any single one of you and ever feel like Sai is an underrated artist, நான் ஒரே ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். Make me overrated. And that's been my time.